ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் டைரெக்டாக. த சீசா ட்ரேடர் த டெலிகிராம் சேனல், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோவில் இருந்து போகலாம். அதாவது எஸ்டர்டே வந்து நம்ம மார்க்கெட் வில் கோ இன் புட் சைட் ஆர் சைட்வேஸ் 0 to ஹீரோ இன் புட் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் புட் சைடு வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்போ இல்லை அப் சைடாக போனாலும் திரும்ப வந்து எப்படியா புட் சைடு வரும் அப்படின்றத நான் அதில் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் செயினில் வந்து டேட்டா இருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வந்து ஒரு நியூஸ் நடந்தது இல்லையா? அதாவது எஸ்டர்டே நைட் தான் டெல்லியில் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் பாருங்கள். அந்த நியூஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான நியூஸ் தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் சைடில் போயிடணும். பட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை விட 135 பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டி வந்து 710, அதாவது நம்ம நார்மல் நிஃப்டியோட 135 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் சைடு அப்படின்னு இவங்க வந்து மார்னிங் வந்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான். ஸோ அந்த டேட்டா பிரகாரம் மார்க்கெட் வந்து புட் சைட் போகுன்றது தான் என்னோடய கணக்கு. ஸோ அப்படியே அதுக்காக தான் நான் புட் சைடு வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே எனக்கு வந்து நேற்று 46 பை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே 100 ஓப்பன் ஆகி எனக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ எஸ்டர்டே இன் வீடியோ நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் புட் சைட் போனதுக்கப்புறம் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் நேற்றே கொடுத்துருவேன். நேற்றே யூடியூப்பில் சொல்லியிருந்தேன். தென் மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் ஹோல்ட் பண்ணது வந்து 25,600 புட் ஆப்ஷன். அந்த புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே வீடியோவில் எஸ்டர்டே சார்ட்டில் கொடுத்துருந்தேன். சரிங்களா? பட் ஓகே, இப்போ இன்றைக்கி கதைக்கு வரும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி காட்டுச்சு. ஃபஸ்ட் கேண்டிலே நல்ல புட் சைடில் வந்து அப் சைடும் புட் சைடில் மேலே போயும் கால் சைடில் வந்து கீழே வந்தும் காட்டியிருந்தது. ஸோ இது நல்ல ப்ராஃபிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து புட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து எல்லாமே கால் சைடில் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இஸ் ஃபேவர் டு கால் சைட், பட் ஆப்ஷன் சார்ட் இஸ் மூவிங் டு புட் சைட். ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன்றனால நான் வந்து அங்கேயே அப்போயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இல்லைனா ஆப்ஷன் செயின் டேட்டா புட் சைடில் காமிக்கும் போது நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆப்ஷன் செயின் நல்லா பார்த்தோம் கால் சைடில் காட்டுதுன்னு 9:20 நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நடந்த மூமெண்ட்டை பாருங்கள். ஸோ ஒரு ½ அன் ஹவர் வந்து மார்க்கெட் வந்து புட் சைடில் தான் போயிருந்தது. ஓகேங்களா? அது புட் சைடு எவ்வளோ தூரம் போச்சுன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழேயும் இது தேர்ட் பாயிண்ட் வரைக்குமே வந்திருக்கும். சரிங்களா? சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தது. செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ 490 இருக்கா? ஸோ இது வந்து இன்னொரு 100 பாயிண்ட் வந்து இறங்குச்சு. 150 பாயிண்ட் வந்து இறங்கணும். இது வந்து 840ன்றது 1063 போகணும். சரிங்களா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ அப்படி ஆப்ஷன் செயின் வந்து ஒரு 930 940 வரைக்கும் கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு மாதிரியும் சென்செக்ஸ் வந்து வேறு ஒரு மாதிரியும் சொல்லிட்டு இருந்தது. அதனால் அது ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் காட்டணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் காட்டணும். ஆனால் ரெண்டுமே இப்போ நிஃப்டி கால் காட்டுது, சென்செக்ஸ் வந்து புட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி காட்டக்கூடாது. ஓகேங்களா? அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு சைடும் சார்ட் வந்து வேறு சைடும் காட்டலாம். பட் இந்த மாதிரி மாறி மாறி காட்டக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இல்லை ப்ரீமியம் டிகேயில் போயிடும் அப்படின்றது 9:30 நான் கொடுத்தது. மார்க்கெட் பாருங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு ரொம்ப நேரம் சைட்வேஸில் தான் இருந்தது. இந்த இடத்துல அதாவது இந்த 9:30லேருந்து 12 மணி வரைக்கும் பாருங்கள் அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தது. கால் சைடு வந்து ஒரு 22 புள்ளி ஏறுனா புட் சைடு வந்து சல்லுன்னு 56 புள்ளி 54 புள்ளி வந்து இறங்குது. ஸோ இதுதான் கண்டிஷன். டிகே அதிகமாக இருக்கும், ஏற்றங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு 12 மணிக்கு அப்புறம் டேட்டா இஸ் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு அந்த இடத்துல தான் இருந்தது. ஆனால் த ஒன்லி திங் வில் ஹேப்பன் நவ் ஆஃப்டர் தட், அதாவது மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டி பேலன்ஸ் ஆகிடுச்சு, சென்செக்ஸ் வந்து கால் சைடு ஆகிடுச்சு. அப்படின்னா என்னென்னா கால் சைடு சிக்னல் சென்செக்ஸில் இருக்குது, நிஃப்டி வந்து பேலன்ஸாக இருக்குது. இந்த நிஃப்டி பேலன்ஸ்னால் என்ன, எப்போ வேணால் கால் சைடு போகலாம் இல்லை புட் சைடு போகலாம். புட் சைடில் இருந்த நிஃப்டி வந்து இப்போ கால் 0 ஆகிடுச்சு, அதாவது நில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கால் சைடு போகுன்றது அதோட அர்த்தம். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஆஃப்டர் தட் தேர் இஸ் அ சான்ஸ் இன் கால் சைட் 0 to ஹீரோ, பட் இட் இஸ் நாட் அ ரெஃபரன்ஸ் ஃபார் 0 ஹீரோ இஸ் டேக்கன் ஃப்ரம் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கால் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 0 to ஹீரோ வந்து என்னால் 100% சொல்ல முடியாது. ஏன்னா சென்செக்ஸில் வந்து கால் சைட் போகிற மாதிரி காட்டியிருக்கு அப்படின்றத நான் இங்கே 12 மணிக்கு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சொன்ன மாதிரி அந்த 490லேருந்து 350 இங்கே டச் ஆகிடுச்சா? டச் ஆகிட்டு இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறும்போது ஆப்போசிட்டில் பாருங்கள்
தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குதா, இங்கே பார்க்கும்போது நீங்கள் ஒரு 800 இருந்ததா, இப்போ பாருங்கள் 1063 வந்து டச் ஆகிடுச்சு. டச் ஆகலை, ஒரு 2-3 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அங்கேருந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழும்போது இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகுது. ஸோ சீசா மாதிரி ஆக்ட் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே விழுந்தது, இது கீழேருந்து மேலே போகுது. இப்போ இது கீழேருந்து மேலே போகுது, இது மேலேருந்து கீழே விழுகுது. இப்போது ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது, கால் சைடில் காட்டிடுச்சுன்னு நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் சார்ட்டும் கால் சைடு போகும்போது இது வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ணும். அதாவது ஃபுல் டார்கெட்னால் இப்போ மார்க்கெட் 477 இருக்கா, இது வந்து 654 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இதுக்கு மேலே போகும். ஓகேங்களா, இந்த 1061 வரைக்கும் போகும். அட் த சேம் டைம் இந்த 814ன்றது செகண்ட் பாயிண்ட்டையும் டச் ஆகும், ஃபஸ்ட் பாயிண்ட்டும் டச் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ 1:30 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கால் சைடு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஆப்போசிட்டு டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு 1:30 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதாவது செட்டில்டு ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அட் த மணி வந்து 25,600, இதோட லெஃப்ட் சைடு 42, அதாவது மேலே 42, அப்படியே ஆப்போசிட்டில் 43. இப்போ இந்த ஓடிஎம் வந்து 17, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட ஓடிஎம் 17 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் ஆச்சுன்னா போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல தான் பேலன்ஸ் ஆச்சுன்னு போட்டேன். ஒரு ரெட் கேண்டில், திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில், அகைன் ரெட் கேண்டில். இப்போ இதே இடத்துல இந்த 130ன்ற இடத்துல ரொம்ப நேரம் சுற்றுதா. சுற்றுனதுக்கு காரணம் என்னென்னா நிஃப்டி வந்து அந்த மாதிரி பேலன்ஸ் ஆனது தான். இது பேலன்ஸ் ஆகாமல் இருந்தால் டைரெக்டாகவே போயிருக்கும். ஸோ பேலன்ஸ் ஆனதுனால தான் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போய் காட்டியிருக்கு. ஓகேங்களா. பட் எனிவே நம்ம சொன்ன மாதிரி புட் சைட்லேயும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, கால் சைடில் 0 to 0 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே 52லேருந்து இங்கே 200 வரைக்கும் போயிருக்கு. 4 மடங்கு வந்து நிஃப்டி போயிருக்கு. அதே மாதிரி விழுந்தது 227லேருந்து ஃபுல்லாக ஒரு 5 மடங்கு அப்படியே கவுந்துருச்சு. சரிங்களா. இப்போ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச இடம், ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து 897, இங்கேருந்து 500 புள்ளிகள் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இது தேர்ட் பாயிண்ட்டையும் தொடலை, அதே மாதிரி மேலேருந்து விழுந்தது ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும் தொடலை. ஸோ டர்னிங் பாயிண்ட் வந்து இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர் இருக்கா, இங்கே ரெட் கேண்டில் அடுத்து க்ரீன் கேண்டில் வைக்கும்போது மேலே இங்கே க்ரீன் கேண்டில்லேருந்து ரெட் கேண்டில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி தான் சார்ட் வந்து சீசா மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி முழுக்க ஆப்ஷன் செயின் டேட்டா தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான் படிக்கணும். அதுதான் என்னோடய மெம்பர்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்கிறது வந்து அதுதான். எல்லாருமே வந்து இந்த சார்ட்டை மட்டுமே ட்ரா பண்ணி, இந்த சார்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பாங்க, இது பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப கீழே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வந்து அவங்க தன்னைத்தானே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட வடிவங்களை தவிர இது வந்து உண்மை இல்லை. ஸோ உண்மை என்னென்னா, ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டடி அண்ட் ரெக்கார்ட் த ஆப்ஷன் செயின் டேட்டா எவ்ரி டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் சில மெம்பர்ஸ் பண்ணுவாங்க, சில மெம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லைன்ஸே தேவைப்படாது. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த லைன்ஸே தேவைப்படாது. நீங்கள் வந்து டைரெக்டாக கால் சைடு புட் சைடு இந்த மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிறத வச்சு நம்பரை வச்சே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா தான் மேஜர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதான் இங்கேயும் எழுதியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னென்னா, நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் இல்லையா நிஃப்டியில். சென்செக்ஸ் வந்து அதே கான்ட்ராக்ட் தான். இது வந்து 83,500 கால் ஆப்ஷன், 84,500 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரா பண்ணவே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சொல்லிவிட்டு எல்லோரும் பாதி பேர் வந்து வெளியே போகிறீங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்க இப்போ அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 25,650 கால் ஆப்ஷன், அடுத்த எக்ஸ்பைரி. இந்த பக்கம் 25,850 புட் ஆப்ஷன். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி மார்க் பண்ணால், இப்போ இந்த சார்ட் பாருங்கள், இந்த லேஅவுட்னு இருக்கா, இதில் வந்து 2 சார்ட் லெஃப்ட்டு ரைட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்கும், இல்லை மேலே கீழே வர்ற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இங்கே கிளிக் பண்ணி இங்கே மாற்றினீங்கன்னா கால் சைடும், இந்த ரைட் சைடை சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதே இடத்துல தான் மாற்றினா புட் சைடும் வச்சுக்கணும். செலக்ட் பண்ணி இந்த நம்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இந்த லைன்ஸு ஃபிப்னாச்சிலாம் இருக்கும், அதில் இந்த லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கர்சர் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்டில் போய் வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு தடவை இங்கே ட்ரா பண்ணணும். அப்படி வரைஞ்சி தான் நீங்கள் பார்க்கணும். ட்ரேட் எப்படி எடுக்கணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் பெர்ஃபெக்ட் என்ட்ரி செட்டப்னு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதில் ட்ரேட் எப்படி எடுக்கணுன்றது. ஓகேங்களா. ஸோ இப்படி பார்த்து தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, இது தெரியலைன்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து வெளியே போயிடுறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை செய்கிறதுக்கான நீங்கள் முயற்சியே பண்ணலை. உங்களுக்கு வந்து டைரெக்டாக யாரோ கால்ஸ் கொடுக்கணும், அதை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு தான் பார்க்குறீங்களே தவிர, நீங்களே முயற்சி எடுத்து ஓனாக
1 செகண்ட் கைஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் முயற்சி எடுத்து நீங்களே ஓனாக ட்ரேடர் ஆக விரும்பலை. உங்களுக்கு யாரோ கால்ஸ் கொடுக்கணும், அந்த கால்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாக இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் டேட்டாவை நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே விளையாடணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஓனாக ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இது அடுத்த எக்ஸ்பைரி, சரிங்களா? அடுத்த எக்ஸ்பைரியில் இப்போது இந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் இந்த மணியா, இந்த சைடு இந்த மணியா, இது கால், இது புட்டு, இது புட்டோட இந்த மணி, இது காலோட இந்த மணி. இந்த ஒயிட்டாக இருக்கிறது புட்டோட ஓடிஎம், இது காலோட ஓடிஎம். ஓடிஎம் எப்போயுமே ஐடிஎம்மோட கம்மியாக தானே இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது கால் சைடோட ஐடிஎம் 199, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஐடிஎம் இருக்கா 750. இப்போ புட்டோட ஐடிஎம் பாருங்கள் 137 தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போது இந்த புட் ஐடிஎம்மோட ஓடிஎம் பாருங்கள் 172. இப்போ ஓடிஎம் அதிகமான ப்ரைஸும் புட் சைடு ஐடிஎம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கா. ஆனால் இதே லெஃப்ட் சைடில் பாருங்கள், கால் ஐடிஎம் வந்து 199 இருக்குது, அதோட ஓடிஎம் பாருங்கள் 115. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்குது. ஐடிஎம் அதிகமாகவும் ஓடிஎம் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் புட் சைடில் பாருங்கள், புட் சைடில் ஐடிஎம் கம்மியாகவும் அதுக்கு ஆப்போசிட்டான ஓடிஎம்மில் கம்மியாகவும் இருக்கா, அதிகமாகவும் இருக்கா. ஸோ இது ரொம்ப முரணாக இருக்கா. பட் இந்த எக்ஸ்பைரி முடிகிறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. அதனால் இது 5 நாளில் எப்படினாலும் செயல்படும். ஒரு 2-3 நாள் தேயும், கரையும், கால் சைடு அதிகமாக போகும், இப்படி என்ன நாள் நடக்கும். எக்ஸ்பைரி வரும்போது தான் இதை கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ இப்போ கால் சைடில் அதிகமான ப்ரீமியம்ஸ் இருக்குன்றது தான் இதோட அர்த்தம். இப்போ பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்செக்ஸில் நாளை கழிச்சு தான் எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு இது வந்து என்ன நாள் நடக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஹெவியான மூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இது 83,827 முடிஞ்சது. ஸோ இது இந்த மணி 83,800 வந்து இந்த மணி 439. அதே மாதிரி புட் சைடில் இந்த மணின்றது 83,900. அப்போது இங்கே வந்து அதிகமாக இருக்கணும். எவ்வளோனா இந்த 439 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இருக்கிறது என்னென்னா 250 தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ புட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா, நாளைக்கு என்ன நாள் நடக்கலாம். நாளைக்கு ஒரு டேட்டா வரும் இல்லையா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். இந்த டேட்டா வச்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கணிக்க முடியும், ஓகேங்களா? அதுவும் டேட்டா தான் சொல்லும். இந்த டேட்டா எப்படி சொல்லுதோ அது சொல்லும். பட் எக்ஸ்பைரி அப்போ மட்டும்தான் இது வந்து கணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அவனு சொல்லியிருப்பேன். அதாவது நிஃப்டியோட ஹீரோ டு ஜீரோவை, அதாவது 0 to ஹீரோவை கால் சைடை நான் சென்செக்ஸை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? சென்செக்ஸில் இந்த என்ட்ரி கொடுக்கும்போது தான் நிஃப்டியில் வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா, நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒன்று தான். இதை நான் பல முறை சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க நீங்கள் பழையபடி நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டுனா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் தான் ஸ்டாக்ஸில் உள்ள அத்தனை ஒற்றுமைகளும் இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை, சரிங்களா? ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் நான் கொடுக்க காரணம் வந்து இது தான். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் செயின் டேட்டா படித்து நீங்களும் ஓனாக கற்றுக்கணும், ஓனாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ப்ரீமியம் ப்ரைஸை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு கால்குலேஷன் இருக்குமே தவிர வேறு எது ட்ரெண்ட் லைனு, சார்ட்டு, அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ், ஓஐ டேட்டா, இந்த வால்யூமு, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மக்கள் வந்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே இல்லை. நான் சொல்லும்போது இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த ப்ரைஸு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் உண்மையான வேலைக்கு ஆகுறது, சரிங்களா? ஓகே கைஸ், பிடிச்சவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் இருங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.